Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 11th 12th நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. முக்கியமான அப்டேட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைல் இது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் 12th முடிக்கிற வரைக்கும். ஓகே, இப்போ செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டோட மேத்தமெட்டிக்ஸ் 11th கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1, செகண்ட் ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சரு ஆப்ஷன் 4, தேர்ட் ஒன்று இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, ஃபோர்த் ஒன்று எடுக்க ஆப்ஷன் 3, ஃபிஃப்த் ஒன்று எடுக்க ஆப்ஷன் 3, சிக்ஸ்த் ஒன்று எடுக்க ஆப்ஷன் நம்பர் 1, செவன்த் ஒன்று எடுக்க ஆப்ஷன் நம்பர் 1, எயித் ஒன்று எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 3, நைன்த் ஒன்று எடுக்க ஆப்ஷன் நம்பர் அதாவது ஏ அதாவது 1, 10th ஒன்று எடுக்க ஆப்ஷன் நம்பர் 2. சரியா? சப்போஸ் இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதாவது ஆன்சர்ஸ் வந்து தவறுதலாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். அதை மற்ற பசங்க தெரிஞ்சுக்குவாங்க. அது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அதாவது சில டிஸ்ட்ரிக்ஸில் நமக்கு வந்து 7th 8th சாப்டர் மட்டும் இருக்கும். சில டிஸ்ட்ரிக்டில் 7th 8th 9th பாதி வரைக்கும் இருக்கும். சரியா? இவங்க டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th சாப்டரில் பாதி வரைக்கும் இருக்குது. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டின்ஸும் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் மேபி வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் வந்து 16th கொஸ்டின் வந்து கம்பல்சரி. 16th கொஸ்டின் வந்து 9th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 7th சாப்டர் 8th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதில் இந்த 18th கொஸ்டின் கொலினியர்சம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது ஓப்பன் கொஸ்டின் கூட நம்ம சொல்லிடலாம். சரியா? கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 23வது கொஸ்டின் ஏபி எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த 23வது கொஸ்டினில் பி கொஸ்டின் ஓப்பன் கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் எழுத போகிறீங்க. சரியா? அதே மாதிரி 24வது கொஸ்டினில் பி sin theta by theta equal to 1 9th சாப்டர் எப்பெல்லாம் உங்கள் சிலபஸில் இருக்கோ இந்த கொஸ்டினை நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் 25வது கொஸ்டினில் பி இதுவும் ஓப்பன் கொஸ்டின். சரியா? கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அதே மாதிரி 26வது கொஸ்டினில் ஏ கண்டிப்பாக நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எடுத்து யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.